வழியாக பேங்காக் வந்தாச்சு. செக்கிங்லாம் கிடையாது, டொமஸ்டிக் டெர்மினல் அப்படிங்கிறதுனால சும்மா அப்படியே நம்ம பஸ் விட்டு இறங்கி வர மாதிரி வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு இங்கே பஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பேங்காக் வந்து இங்கே தான் பஸ்லாம் பார்க்க முடியுது. சாங்மாயில் பஸ்லாம் பார்க்கவே முடியல சிட்டிக்குள்ளே. வெளியில் வரும்போது ஒரு சில பஸ் பார்க்க முடியுது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் A4. 30 நிமிஷத்துக்கு ஒரு முறையா இங்கேருந்து சிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ட்ரெயினில் ஆக்சுவலாக சீப்புன்னு சொன்னாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போன போல். ஸோ பெட்டர் இப்போ பஸ்ஸில் போயிடலாம். பஸ்ஸில் போயிட்டு ரிட்டன் வரும்போது திரும்ப இங்கே தான் வந்து ஏறணும். இதே ஃப்ளைட்டில் தான் இங்கேருந்து ஏறி ஜார்ஜ் பண்ண போகணும். பேங்காக் ரொம்ப பெரிய சிட்டி. 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்ஸ் ரெண்டுமே. சாங்மாயிலேருந்து கூட ரெண்டு ஏர்போர்ட்டுக்குமே ஃப்ளைட்ஸ் இருக்குது, கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 50 ஃப்ளைட் இருக்கான் சாங்மாயிலேருந்து பேங்காக்கு. அவ்வளோ பெரிய நெட்வொர்க் 2 சிட்டிஸ்க்கு நடுவில். 2 சிட்டி மாறி 2 ஏர்போர்ட்டு மாறி. இது வந்து டாங் மிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அப்புறம் ஒன்று இருக்குது, அது வந்து பேங்காக் ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுவும் ஒரு பெரிய ஏர்போர்ட் தான். அது பேங்காக் டு பட்டாயா அந்த ரூட்டில் இருக்குது. இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் பேங்காக்கில். இது நார்த் சைடில், அது வந்து ஈஸ்டர்ன் சைடில். ஐ திங்க் ஸோ. பஸ்ஸு இந்த பஸ்ஸா தெரியல, எல்லோரும் இதில் தான் வர்றாங்க. நம்மளும் போவோம். எந்த பஸ் ஃபஸ்ட் வருதோ அதில் ஏறி போயிட வேண்டியது. அப்படியே பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். பேங்காக் உண்மையிலே செம்ம அழகாக இருக்குங்க. பஸ் வந்து நிறுத்திலே பார்த்தா ஒரு பெரிய புத்தர் கோயில் இருந்தது. செம்ம அட்மாஸ்பியர் பாருங்களேன். இங்கே நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு சேனல் ஃப்ளோட்டிங். ஐ திங்க் இந்த ரிவரில் இது ரிவர் சேனல் ஏதோ ஒன்று. இதில் தான் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு நல்ல ஃபீல், அமைதியாக இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரோடு சுத்தமாக இருக்குது. அந்த டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. அப்புறமா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. டீசெண்டான ஒரு ஹீரோக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். செமங்க, நல்ல ஃபீல். போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாச்சும் இன்றைக்கி வெளியில் போய் ஆகணும். ஏன்னா மேக்ஸிமம் நான் இங்கே இருக்க போகிறது 1 வாரம் கூட கிடையாது. அதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு கிளம்பணும். போய் ஃபஸ்ட் செக்இன் ஹாஸ்டல்லேருந்து அப்படியே கிளம்பி வெளியில் வந்தேன். ஒரு லோக்கல் டவுன் பஸ். இந்த சிட்டியில் நிறைய லோக்கல் பஸ் இருக்குதுங்க, எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. ஆனால் இங்கேயும் ப்ராப்ளம், இங்கிலீஷ் தெரியல, உண்மையிலே தெரியல. அப்புறம் இங்கே இந்த பஸ்ஸில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைப் பண்ணி காட்டினா அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கும் தெரியல அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அப்புறமா தாயில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து ஓரளவுக்கு புரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டி ஓரளவுக்கு புரிய வச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போனோம். ஒரு பக்கம் நான் ஒரு 5-6 ஸ்டாப்பிங் போய் கிளம்பி போனோம். ஒரு நைட் மார்க்கெட்டில் சுற்றிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இதே பஸ்ஸை பிடிச்சி வந்து ரூமில் போயிட்டு தூங்க வேண்டியதான். மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. சும்மா நைட் மார்க்கெட் இங்கே சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நைட் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற நைட் மார்க்கெட் எதுன்னு நான் பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் காட்டுச்சு. அதனால் கிளம்பியாச்சு. அப்படி நைட்டு ஒரு ரவுண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தேங்க. மழை, சரியான மழை பிடிச்சிச்சு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். எத்தனை மணிக்கு ரூம் போய் சேர போகிறேன் அப்படிங்கிறதே புரியல. வந்தேன், ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் பஸ்ஸில் வந்தேன். திரும்ப 15 நிமிஷம் திரும்ப பஸ்ஸில் போயிடலான்னு நினச்சிட்டே இருந்தேன். மழை பிடிச்சிச்சு. நான் இங்கேருந்து நடந்து போனோம் கொஞ்சம் தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து பஸ் ஏறி போனோம். எப்படி போக போகிறேன், என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. பார்ப்போம் எவ்வளோ நேரம் போகுது. என்னதுக்கப்புறமா மார்க்கெட் போயிட்டேன். சரி என்ன தான் நடக்குது, எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுன்னு போயிட்டேன். ஆக்சுவலாக மசாஜ் அப்படிங்கிறது தாய்லாந்துடைய நேஷ்னல் ஆர்ட் அப்படி சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே மசாஜ் பண்ணுறாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சின்ன குழந்தைங்க எல்லாருமே அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்க. பேசிக்காக நம்ம ஊரில் எல்லாருமே விவசாயம் பண்ணுற மாதிரி இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே அது தெரியாது. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பழக்கம். ஆனால் என்ன நடக்குதுன்னா
அதை இங்கே நிறைய பேர் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க, தப்பாகவும் நடத்துக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்க விருப்பம். நம்ம கரெக்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம பாக்கெட்லேருந்து யாரும் அந்த பாக்கெட்டை பணத்தை தூக்கிட்டுலாம் போயிட மாட்டாங்க. நம்ம யாரும் சின்ன குழந்தை கிடையாது. நம்ம தெளிவாக இருக்கோம், நம்ம கரெக்டாக போகிறோம் அப்படின்னா தாய்லாந்து ஒரு நல்ல கண்ட்ரி. இல்லை நம்ம மனசை வந்து கவலைப்படுது அப்படின்னா எவ்வளோ இருந்தாலும் ஆக்சுவலாக இங்கே பத்தாது, மொத்தமாக விட்டுட்டு வர வேண்டியதான். யாரும் வந்து பாக்கெட் உள்ள விட்டு கை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இல்லை பிக் பேக்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, நம்மளே தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் நான் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக மழை பெஞ்சதுன்னே ஊருக்கு போயிடலாம் நினச்சேன். இல்லை டைம் இல்லை, நான் இங்கே பேங்காக்கில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 4-5 days அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் என்ன பார்க்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் போனேன். பார்த்தேன், நல்ல ஏரியாங்க. பக்கம் அந்த ஆக்சுவலாக ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் போலீஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ரோட்லேயே நின்றுட்டுருக்காங்க. மசாஜ் நாட்டில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட் மார்க்கெட், ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஃபுட்டும் நிறைய கிடைக்குது. அங்கேயே குழந்தைங்களோட வந்து அந்த பொருட்கள் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போய் சந்தையில் போய் வாங்குறேன். அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மோரோவர் இந்த பப், கிளப், நைட் பார் இது எல்லாமே காமனாக நார்மலாக நம்ம ஊரில் ஒயின் ஷாப் வந்து முன்னாடி ஆச்சரியமே பார்த்தோம். இப்போ நார்மலாக பார்த்துருக்க கடந்து போகிறது இல்லையா, அந்த மாதிரி அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வாரி கொடுத்துட்டா அதுக்கு எல்லாம் யாரும் பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா மழை பெஞ்சு நின்ன உடனே சுத்தமாக ஜீரோ. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்த பேங்காக் இது கிடையாது. நான் எதிர்பார்த்தது ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக டென்ஸான ஒரு பிளேஸ் அப்படி இப்படின்னு யோசித்தேன். ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், பஸ்ஸில் மொத்தமே ஒரு 4 பேர் தான் இருக்கும். ஒரு பஸ்ஸு, இந்த பஸ் நான் இங்கேருந்து ஹாஸ்டல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் இங்கேருந்து. நான் மழை நின்னதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெரிய ஏரியா, அது அப்படியே நடந்துகிட்டே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். திரும்ப அங்கே போய் பஸ் ஏறி போனான்னு பார்த்தேன், கூட்டத்தையே காணும். ரோட்டில் வந்து பார்த்தா ரோட்லேயும் கூட்டத்தை காணும். பஸ்ஸு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. வந்தோடனே பார்த்தேன், அங்கேயே ஆக்சுவலாக எடுக்கணும்னு நினச்சேன். தூவிக்கிட்டே இருந்துச்சு. சுத்தமாக கூட்டமும் இல்லை. நிறைய பேர் இன்டென்ஷனாக கூப்பிட்றாங்க, வாங்க 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 பப்புக்கு சீப்பாக ஃப்ரீ. ஆக்சுவலாக பப்புக்குள்ள என்ட்ரி ஆகுது ஆக்சுவலாக ஃப்ரீ தான். ஏதோ ஒரு பார்க்குள்ளே போகணும் அப்படின்னா ஃப்ரீ தான். அங்கே போய்ட்டு சும்மா இருக்க முடியாது, எதையாச்சும் வாங்கணும். மேபி ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் அதாச்சும் வாங்கணும். இல்லை நீங்கள் லிக்கர் வாங்குறது அது செகண்டரி, ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்கணும். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மேபி எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்றைக்கி நான் செலவு பண்ணுற ஐடியாவில் இல்லை, அந்த மூட்டில் இல்லை. ஊர்லேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க, தாய்லாந்து போகிற வீட்டில் போயிடுவாங்க, சேஃப்டியாக பர்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாத அப்படிலாம் சொல்லிடலாம். சரி ஓகே, நம்ம பயந்துகிட்டே வச்சுட்டு அந்த பயம் உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் வெளியே சுற்றிட்டு நம்மள ஒரு பயந்துகிட்டே தான். சரி ஓகே, இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த சிட்டியில் அப்படி என்ன தான் சீக்ரெட் இருக்குது, என்ன தான் வந்து அந்த சிதம்பரம் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பிளான். பர்ஸு ஆக்சுவலி என் பைக்கில் தான் இருந்துச்சு, ஆனால் பணம் என்கிட்ட அதிகமாக கிடையாது. ஏடிஎம் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பயம் கிடையாது, பெருசாக பயம் கிடையாது, ஏதாவது தூக்கிட்டு போய்டும் அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் ரொம்ப தப்பு. யாரோ வந்து பிடிச்சி நசுக்கி கழுத்தை பிடிச்சி மிரட்டி அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம பொழுப்பெடுத்து போய் பணத்தை சொல்லணும்னா அது நம்ம தப்பு தான். பட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம செலவு பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அவங்க விருப்பத்தை அவங்க என்ன வேணால் பண்ணாங்க. எல்லாத்தையும் இங்கே பர்மிஷன் இருக்குது, எல்லாமே லீகல் தான். இங்கே நிறைய இடத்துல வீட் கிடைக்கிது. நம்ம ஊரில் சுத்தமாக பர்மிஷன் கிடையாது. இங்கே வந்து வீட் வந்து நார்மலாகவே கிடையாது. வீட் 420. ஆக்சுவலி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன் நான். அது ஒரு விஷயம். அப்புறம் நைட் ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நைட்லலாம் வெளியிலலாம் சுற்றினா போலீஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் கேட்பாங்க, ஒரு 9-10 மணிக்கு மேலாம் வெளியில் தான் ரொம்ப கேஷுவலாக சுற்றிட முடியாது, ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே அதெல்லாம் எதுவும் கேட்கறதில்ல. தாய்லாந்தில் டூரிசம்க்கு தனியாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, டூரிசம் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தனியாக ஜீப், அவங்களுக்கு தனியாக கன் வச்சுட்டு அவங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. சாங்மையில் பார்த்தேன் ஆக்சுவலாக தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவங்களுக்காகவே. அதே மாதிரி பேங்காக்லேயே இருக்குது. பேங்காக்கில் நான் பூத்தை பார்த்தேன் ஆக்சுவலாக, டூரிசம் போலீஸ் ஒரு பூத்தை பார்த்தேன். ஆனால் சாங்மையில் அந்த போலீஸ் ஸ்டேஷனே நான் பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருந்தது.
சரி வேன்லேயும் சரி. இங்கேயும் இங்கே ஒரு குரூப் பார்த்தா அங்கே ஒரு 2 போலீஸ் நின்றுருந்தாங்க. ஓகே, டூரிஸ்ட் தனியாகவே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஏதாவது நமக்கு அது டூரிஸ்ட்டை வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுனால இல்லை. டூரிஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை, மேபி மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, பணம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை ஸ்கேன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டுக்கு எல்லாமே இருக்காங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இந்த மழையினால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இங்கே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. மழை 5 மணிக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நைட் 12 மணி அப்படியே போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பதினத்துலேயே வந்ததுனால பேங்க் வரும்போது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற ஐடியா கொஞ்சம் இருந்துச்சு. மறுபடியும் போயிட்டு ஷெடியூல் போடணும், நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாங்மையில் சீக்கிரமாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. எங்கே எனக்கு இப்போ யாரும் இல்லை, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். தனியாகவே போக வேண்டியதான், தனியாகவே பிளான் பண்ண வேண்டியதான். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ஜாலியாக கிளம்புவோம்.